நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க எல்லாரும் என் மருமகளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆண்டவனோட அருள் இருந்தாதான் நல்லபடியா குழந்தை பிறக்கும். அப்படி நல்லபடியா பிறக்கிற குழந்தைய ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா எங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நிஜமாவே உங்களோட உதவி இல்லாம எந்த வேலையும் நடக்காது. ரொம்ப நன்றி. நன்றி. பாரா, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு நான் என்னோட பேபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், தெரியுமா? என்னையும் தான். நீயும் வரலாம். அது வரலாம்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு அர்ச்சனா, இப்ப என் பையன் வந்துட்டான். சோ முதல்ல நான் இவனை தானே கவனிச்சாகணும். மத்தபடி மிச்ச மீதி ஏதாவது இருந்தா அது உனக்கு. அப்பனா சரி. நானும் இவனோட அம்மா தெரியுமா? என் அன்பு மொத்தமும் இவனுக்கு தான். அதுதானே நியாயம். அதுல மிச்ச மீதி கூட உங்களுக்கு கிடையாது. இங்க பாரு அர்ச்சனா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். தெரியும். இங்க பாரு, அன்பை பங்கு போட்டு கூடாது. நான் ஒத்துக்க மாட்டேன். நான் முதல்ல இருந்தே உன் கூட தானே இருக்கேன். இவன் தான் நியூ என்ட்ரி. சரி சரி போதும். நான் அன்பை பங்கு போட மாட்டேன். சரி செல்லம், வா. அம்மா உன்னை தூக்கிக்கிட்டா நம்ம வீட்டுக்கு போக போறோம். போலாமா? பாட்டிய போய் பார்க்க போறோம். தாத்தாவை பார்க்க போறோம். அர்ச்சனா, பாப்பா என்னமா சொல்ற? வணக்கங்க. வணக்கம். 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 எல்லாம் எடுத்து வச்சிட்டியாப்பா? ஆமா, வெச்சாச்சுமா. என்னோட செல்ல குட்டி. பாத்தீங்களா, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கா. போலாமா? போலாம் செல்ல வாங்க குட்டி. போலாம். போலாம் போலாம் வாங்க. நான் இதை எடுத்துட்டு வரேன். என்ன பாக்குறீங்க? குழந்தை முகத்துல வெயில் படுது பாரு. வெயில் அமராதிகா, என்கிட்ட கொடுங்க. நன்றி. வெயில் படுதா? இப்ப நாங்க உங்களை பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு. சம்பந்தியம்மா, உடம்ப பத்திரமா பாத்துக்க. நல்லா இருமா. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க கிளம்புறோம் சம்பந்தியம்மா. போயிட்டு வாங்க. வாங்க. அப்பா கிருஷ்ணா, எங்க அர்ச்சனா குழந்தைய நல்லபடியா பாத்துக்க. நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். அர்ச்சனா, குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பிடிச்சுக்கோ. ஸ்பீட் பிரேக்கர். சாந்தி பாத்தியா, தன்னோட குழந்தைக்காக கார்த்திக் எவ்வளவு மெதுவா காரை ஓட்டுறான் பாரு. அப்படின்னா நம்ம செல்ல குழந்தையோட எங்கேயாவது வெளியில போகணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிடணும் போல இருக்கு. இல்லைன்னா யாருக்கு தெரியும், நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பி கல்யாணத்துல போய் நிப்போம். என்ன பெரியமா, அதுவே ரொம்ப சின்ன குழந்தை. வண்டிய வேகமா ஓட்ட முடியாதுல்ல. கார்த்திக், வேகமா போக வேண்டாம். ஆனா வண்டியை கொஞ்சம் ஓட்டுப்பா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அங்க பாரு, அர்ச்சனா நல்ல பத்திரமா பிடிச்சிருக்கா. ஆமா கார்த்திக், நான் நல்லதா பிடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பெரியப்பா போன் பண்ணிடுவாரு. இன்னும் கிளம்பலையாடு. அதுவும் சரிதான். அட, என்ன அதெல்லாம்? அர்ச்சனா, இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமான நாள் ஆச்சே. எங்க பேரன் முதல்ல வீட்டுக்குள்ள வர போறான்ல. நம்ம அர்ச்சனா
நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கா. ஆ. அத்தை வந்திருக்காங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. செய்தி கேள்விப்பட்ட உடனே வந்துட்டாங்க. நீ வேணா பாருமா, நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் லைனா பேரனை வந்து பாத்துட்டு போறாங்க. சரி என் கூட வா. கார்த்திக் தம்பி குழந்தைய நாங்க வரவேற்கிறோம். அத்தை அத்தை வாமா அர்ச்சனா, சந்தோஷமா இரு, தீர்க்க சுமங்கலியா இரு. என் வாழ்க்கையில எனக்கு இருந்த மிகப்பெரிய ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்க. என் பேர முகத்தை எனக்கு காட்டிட்ட. அட இங்க பாரு, குழந்தை முகம் எப்படி ஜொலிக்குதுன்னு. இவன் தான் நம்ம குடும்பத்துக்கே ஒளி விளக்கா இருக்க போறான். மாணிக்கம், ஆஹா, கொடுங்க கொடுங்க, குழந்தை பேரை சொல்லி எல்லாருக்கும் கொடுக்கறேன். தம்பி, கோவில்ல என் பேரை சொல்லி எல்லாருக்கும் தானம் கொடுப்பா. சரிக்கா. அர்ச்சனா, அத்தை இது உனக்காக. என்ன அத்தை இதெல்லாம்? வாங்கிக்க. ம். நல்லா இருமா, நம்ம வீட்டை இன்னைக்கு சந்தோஷத்தால நீ நிரப்பி இருக்க. ஜெய்மா ஆ, ஜெக்கம்மா, வணக்கம். வாங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்குதான் உன்னோட வாழ்க்கை முழுமை அடைஞ்சிருக்கு. இந்த குடும்பமே நிறைஞ்சிருக்கு பாரு. ஆ, இந்த வச்சுக்க. அர்ச்சனை சின்ன குழந்தையா இருந்ததுல இருந்து அவளை இடுப்புல வச்சு சுத்தி இருக்கேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, கால் அப்படியே ரெக்க கட்டிக்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. அந்த ஆண்டவன் உனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கட்டும். என்னம்மா சாந்தி, சந்தோஷம் தானே? ஆமா. உங்க மனசுல இருந்த ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சுல்ல? பாருங்கக்கா, எல்லாருக்கும் நீங்களே சுத்தி போட்டுருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ யார் கண்ணு உங்க மேல பற்ற கூடாதுல்ல, அதுக்குதான். இப்ப வீடு கிடைச்சிருச்சு, அப்புறம் பேரனும் வந்துட்டான். ஏ பொண்ணுங்களா, என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? ஆடுங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா கார்த்திக், இப்படி இருந்தாலே போதும். வேற என்ன வேணும்? சரி சரி, ஆட்டம் பாட்டம் எல்லாம் போதும். எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. கிரிஜா, சரி சரி, உள்ள போய் அதை கொண்டு வாங்க. வாங்க வாங்க. எல்லாரும் போலாம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாமா அர்ச்சனா. யாரு கண்ணும் என் பேர மேல படக்கூடாது. பகவானே, எல்லாம் உன்னோட அருள்.
முதல் தடவை இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நீ ஒரு புது உறவை எங்களுக்கு கொடுத்திருக்க. இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு புது உறவை எங்களுக்கு நீ கொடுத்திருக்க. பொதுவா பார்த்தோம்னா அம்மா தான் குழந்தைக்கு உயிர் கொடுப்பாங்க. இன்னொரு விதத்துல பார்த்தா குழந்தை அம்மாவுக்கு ஒரு புது பிறவியை கொடுக்குது. நம்ம நந்தினி சரியாதான் சொல்லியிருக்கா. சரி, அப்பாவுக்கும் தான் புது உயிர் கொடுக்குது, அத சொல்ல மாட்டீங்களா? நீ வேணா பாரு, உன் குழந்தை பெரியவனாகிறதுக்குள்ள உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுக்க மாட்டாங்க. வாமா வாங்க வா. உள்ள வாங்க. அட, வீட்டை ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை பசங்களோட சேர்ந்து உன்னோட அத்தை, உன் மாமனார், உன் பெரியப்பா, சங்கரி பெரியம்மா எல்லாரும் சேர்ந்து அலங்காரம் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆனா எங்களுக்கு யாருமே இத பத்தி சொல்லவே இல்ல. எங்களுக்காகவே இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அது சரி, எதுக்குமா நன்றி எல்லாம் சொல்றேன்? இதெல்லாம் எங்களுடைய சந்தோஷத்துக்காக. அப்போ நேத்து நான் போன் பண்ணும்போது இதனாலதான் பிஸியா இருந்தீங்களா? இங்க இவ்வளவு ஏற்பாடு நடக்குதுன்னு என்கிட்ட கூட யாரும் சொல்லல. இது வெறும் ஆரம்பம் தான் தம்பி, இன்னும் போக போக நிறைய இருக்கு. அம்மா, கார்த்திக், அர்ச்சனாவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு ஆ, போங்க. ஆ. 2 பேரும் ஓய்வு எடுத்துக்கோங்க. ம். போங்கப்பா. வா. செல்லக்குட்டி, உன்னோட ரூமுக்கு போகலாமா? இதுதான் உன்னோட ரூம். எப்படி இருக்கீங்க சர்ப்ரைஸ்? அழகா இருக்கு. இது சர்ப்ரைஸ் இல்ல, இது ஒரு ஷாக். எல்லாருமா சேர்ந்து ரூம் மொத்தமா மாத்திட்டீங்க. பிடிச்சிருக்கா? முதல்ல அத சொல்லு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இல்லைன்னு எங்களால சொல்லவே முடியாதுமா. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. எவ்வளவு அழகழகான பொம்மைகள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. இல்ல கார்த்திக்? செல்லம் பாத்தியா? அனி பீரா பாத்தீங்களா? இந்த கபோர்டு ரொம்ப அழகா இருக்கே. இதுல குழந்தையோட துணிமணி எல்லாம் வச்சுக்கலாம். பொம்மை எல்லாம் இருக்கு. எல்லாம் இது- உனக்குதான். இது இது அ, இந்த தொட்டில் அனன்யாவோட தொட்டில் இல்ல? இது எங்க மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா? உன்னுடைய செல்லமான அனன்யாவோடது. இப்போ இதுலதான் அர்ச்சனாவோட செல்ல குழந்தையும் படுப்பான். உன்னோட மாமியார் தான் உன் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பெரியம்மா, அம்மா, தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. இப்ப குழந்தைய தொட்டில்ல படுக்க வைமா அர்ச்சனா. ஆ, செல்லம், இது உங்க அக்காவோட தொட்டில். இந்த தொட்டில்ல அம்மா உன்னை படுக்க ஒரு வைக்கவா? நிமிஷம் அர்ச்சனா, அப்படியே இரு. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோவா? கேமரா கொடுங்க. ரெடி? அர்ச்சனா கொஞ்சம் கீழே. ஸ்மைல். குட். குட்டி தூங்குறியா? இப்ப அக்காவோட தொட்டிலுக்குள்ள. ஆ? இந்தாங்க அனி. தொட்டில முதல்ல நீங்க தான் ஆட்டணும். நானா? கார்த்திக், பாப்பா நீயும் பக்கத்துல வந்து நில்லு. ஆமா கார்த்திக், கேமரா கூட நான் கிளிக் பண்றேன். ஆமாடா, வாங்க. வாப்பா, எங்களோட செல்ல பேரனை நீயும் கார்த்திக்கும் ஆட்டி விடுங்க. நீங்களே இங்க வாங்க. அப்ப நான் ஒண்ணு பண்றேன். கேமராவை ஆட்டோ மோட்ல போட்டு விட்டுறேன். அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம்ல? வாங்க பிரியமா. okay. அதான் நீங்களும் வாங்க. வாங்க.
ரெடியா? ரெடி. வா 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 வா. செல்லம் பால் குடிச்சாச்சா? இப்ப தூங்கலாமா? ஆ, தொட்டில தூங்கலாமா? குழந்தையோட எல்லா துணிமணியும் இதுல வந்துருச்சுல? ஆமா கார்த்திக், எவ்வளவு துணிமணி இருக்கு பாருங்களேன். அப்புறம் இத பாத்தீங்களா நீங்க? எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல இது? அட அட. அடடா. என்னாச்சு குழந்தைக்கு? என்னாச்சுடா? ஏன் அழற? அம்மா உன் பக்கத்துல தானடா இருக்கேன், அப்புறம் ஏன் அழற? கார்த்திக் பாத்து மெதுவா தூக்குங்க. பாத்து. வாங்க வாங்க வாங்க. ஓ நோ. என்னாச்சு? பண்ணிட்டான். என்ன? ஈரம் பண்ணிட்டான், வேற என்ன? ஈரமா? கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகுல், முதல்ல காமிச்சு அந்த போட்டோவை காட்டு. அதுல ஏன் ராஜகுமாரன் தூங்கிட்டு இருந்தால? பெரியமா, இதோ இந்த பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இதுவா? ஆ. வந்துடுச்சு. எவ்வளவு அழகா இருக்கான்ல? பரவாயில்லையே, பேரன் பிறந்ததும் கம்ப்யூட்டர் கூட கத்துக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. என்னங்க, எனக்கு குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குங்க. ஏய், எங்களுக்கும் கொஞ்சம் காட்டு. பாருங்க, இங்க இருந்து. உண்மையிலேயே குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நான் இந்த குட்டி ராஜகுமாரனுக்கு நான் மாலிஷ் பண்ண போறேன். எலும்பெல்லாம் அப்பதானே ஸ்ட்ராங் ஆகும். அர்ச்சனாவுக்கு உளுந்து லட்டு கொடுத்தீங்களாமா? கொடுத்தாச்சு. அப்புறம் சீரகம் போட்டு தண்ணி கூட கொதிக்க வச்சாச்சு. அர்ச்சனாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்? இப்பதானே பிரசவம் ஆயிருக்கு, அதனால காரம் உப்பெல்லாம் கம்மி பண்ணி பத்தியமா சமைச்சு போடுங்க. என்ன, ஒரு 40 நாளைக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் அவ ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. ஏன்னா இந்த நேரத்துல அவளுக்கு ஜுரம் வந்ததுன்னா வாழ்க்கை பூரா உடம்பு பலவீனம் ஆயிடும். அப்புறம் இன்னொன்னு, அவளுக்கு அடிக்கடி பால் கொடுத்துக்கிட்டே இருங்க. என்ன? குழந்தையோட அழுக சத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தியா? குழந்தையோட சிரிப்பு சத்தமும் அழுக சத்தமும் தான் வீட்டுக்கே அழகுன்னு சொல்லுவாங்க. அம்மா, குழந்தைக்கு இப்படி மசாஜ் பண்ணிதான் ஆகணுமா? பெரியம்மா மசாஜ் பண்ணதுல இருந்து பாக்குறேன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கானே. மசாஜ் பண்ணா ஏன் குழந்தை இவ்வளவு அழுது? கார்த்திக், உனக்கு மசாஜ் பண்ணும்போது நீ இதை விட அதிகமா அழுவ. கார்த்திக், குழந்தைன்னா அழணும்பா. அதோட அழுதா இதயத்துக்கு நல்லது. மாலிஷ் பண்ணா குழந்தையோட எலும்பு ஸ்ட்ராங் ஆகும், தெரிஞ்சுக்க. அப்போ அதுக்காக காலையிலயும் சாயந்தரமும் அழ வச்சுக்கிட்டே இருக்கணுமா? என்ன கார்த்திக் இப்படி பேசுற? குழந்தைன்னா அழத்தானே செய்யும். அப்பா வாயிட்ட, ஆனா இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே நடந்துக்கிற. நீ வேணா பாரு, மாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் நிம்மதியா தூங்குவான்.
அர்ச்சனா இந்தாம்மா பாலக்குடி. தேங்க்யூ. கார்த்திக் சாப்பாடு ரெடியா இருக்குப்பா, கீழே இறங்கி வா. இதோ வரம்மா. அர்ச்சனா சரியா போத்திக்கோ, ஜலதோஷம் பிடிச்சிட போகுது. சரிம்மா. அர்ச்சனா, நான் இப்போ வந்துடுறேன். சீக்கிரம் சாப்பிட்டு சில ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. குழந்தையும் தூங்கிட்டு இருக்கான்ல, நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ம். மெதுவா பாத்து. வந்துடுறேன்.